மிதுன ராசி நேயர்களே, மிதுன ராசி அப்படின்னு சொல்லும் பொழுது புனர்பூச நட்சத்திரம் மிதுன ராசி, மிருகசீரிஷ நட்சத்திரம் மிதுன ராசி, திருவாதிரை நட்சத்திரம் மிதுன ராசி. மிதுன ராசின்னு சொன்னாலே 90லிருந்து 2025 வரைக்கும் தலையில கை வச்சாச்சு. எப்பா சாமி இப்படிதான் இருக்கு, என்ன பண்றதுன்னே தெரியல அப்படிங்கிற மாதிரி. உண்மையிலேயே இதுல அதிகமாக பாதிக்கப்பட்டது காதல் வாழ்க்கை. ஆரம்பத்தில் வேகமா இருந்தாலும் பின்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா முடிவு பாத்தீங்கன்னா திடீர்னு ஒரு விஷயம் இல்லாம போயிடும். திருமணம் நடந்தாலும் புரிதல் குறைவு, தொடர்பு இருந்தும் சில விஷயங்கள் கிடையாது அப்படின்னு பாதிப்புகள், நரம்பு பலவீனம், சளி, அலர்ஜி, சுவாச பிரச்சனை, மன அழுத்தம், தூக்கமின்மை, முடி கொட்டுதல், முக்கிய விஷயங்கள் சொல்றேன். ஒரு முடிவில் நிலை நிற்க கற்றுக்கொண்டால் உங்கள் வாழ்க்கை 100% மாறும். ஒரு விஷயத்துல நிலை நிற்க முதல்ல கத்துக்கோங்க. ஜனனி ஜன்ம சௌக்கியானாம் வர்தனி குல சம்பதாம் பதவி பூர்வ புண்ணியானாம் லிக்யதே ஜன்ம பத்திரிகா கஜானனம் பூதகணாதி சேவிதம் கபித்த ஜம்பு பலசார பக்ஷிதம் உமாசுதம் சோக விநாச காரணம் நமாமி விக்னேஸ்வர பாதபங்கஜம் ஆதித்யாயச்ச சோமாய மங்களாய புதாயச்ச குரு சுக்ர சனிபியஸ்ச ராகவே கேதவே நமஹா. உலகெங்கும் வாழக்கூடிய ஜோதிடர் யுகம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் வி ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருப்பீங்க நம்புறேன். இன்றைய தினம் நாம் பார்க்கக்கூடியது, வாழ்க்கை முன்னால் எழுதப்பட்டதா அல்லது நாம் எடுத்த முடிவுகளால் உருவானதா? 1990லிருந்து 2025 வரை இது ஒரு சாதாரண காலம் அல்ல. சனி, ராகு, கேது போன்ற கிரகங்களின் நகர்வுகளால் மனித வாழ்க்கை மெதுவாக அல்ல பல முறை அதிர்ச்சியாக மாற்றிய காலம் அப்படின்னு சொல்லலாம். இதுதான் நிதர்சனமான உண்மை. இந்த 35 ஆண்டுகள்ல எடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னா, சிலர் உயர்ந்தார்கள், சிலர் விழுந்தார்கள், சிலர் திருமணத்தில் நுழைந்து வெளியே வந்தார்கள், சிலர் பணம் சம்பாதித்து இழந்தார்கள், சிலர் பார்த்தீங்கன்னா உடல் நலத்தில் பல சோதனைகளை கடந்து வந்தார்கள் அப்படின்னு கூட சொல்லலாம். இதெல்லாம் இதெல்லாம் என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கலாம். 1990லிருந்து 2025 வரை நடந்த விதம் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். விபத்து, இழப்பு, திருப்புமுனை ஆண்டுகளாக நிறைந்திருந்தது. திருமண வாழ்க்கை ஏன் உடைந்தது? வேலை, பணம், சொத்து நிலை எப்படி மாறியது? சில விஷயங்கள்லாம் ஏன் இப்படி இருந்தது, ஏன் எனக்கு இப்படி மாறித்து, நல்லா தானே இருந்தேன், ஏன் எனக்கு இவ்வளவு பிரச்சனைகள் வந்தது அப்படிங்கிறதுக்குள்ள ஒரு விஷயம். என்னென்ன நோய்கள் தாக்கம் கொடுத்தது அப்படின்ற வரைக்கும் தெரிஞ்சுக்கலாம். அடுத்ததாக வரக்கூடிய 2026லேருந்து 36 வரைக்கும் என்னென்ன வருடங்கள் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறதும் நம்ம அடுத்ததாக தெரிஞ்சுக்கலாம். அதாவது மேஷ ராசியிலிருந்து மீனராசி வரையில இந்த 1990லேருந்து 2025 அப்படின்னும் பொழுது வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நிறைய விஷயங்கள் இதில் நான் சொல்லியிருக்கேன். அதே போல் என்ன கோவிலுக்கு இந்த ஆண்டில் பிறந்தவர்கள் எந்த ஆலயம் மிக முக்கியமாக செல்ல வேண்டும், அந்த ஆலயத்திற்கு போய் என்ன மாதிரியான சில விஷயங்கள் செய்யணும், எந்த நாளில் செய்தால் நமக்கு சிறப்பு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மிதுன ராசி நேயர்களே, மிதுன ராசி அப்படின்னு சொல்லும்பொழுது புனர்பூச நட்சத்திரம் மிதுன ராசி, மிருகசீரிஷ நட்சத்திரம் மிதுன ராசி, திருவாதிரை நட்சத்திரம் மிதுன ராசி. மிதுன ராசின்னு சொன்னாலே 90லிருந்து 2025 வரைக்கும் தலையில கை வச்சாச்சு. எப்பா சாமி இப்படிதான் இருக்கு, என்ன பண்றதுன்னே தெரியல அப்படிங்கிற மாதிரி. உண்மையிலேயே இதுல அதிகமாக பாதிக்கப்பட்டது ஆண்கள். உண்மையே சொல்றேன். எப்படிதான் உங்களுக்கு இந்த பெண்களுக்கு மனசு வருதுன்னு தெரியல. நான் எல்லாரையும் சொல்ல மாட்டேன். சில பேருக்கு அந்த ஏமாற்றணும்னு முடிவு பண்ணிட்டா அது எப்படி வேணாலும் அவங்க ஏமாற்றுவாங்க. கொலையும் செய்வால் பத்தினின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம், அந்த மாதிரி. ஸோ ஏன்னா இந்த மிதுன ராசி அப்படின்னு சொல்லும்போது, ஒரே உடலில் 2 மனம் சரியாக பயன்படுத்தினால் மேதை, இல்லையெனில் குழப்பமே வாழ்க்கை, அவ்வளோதான். ஒரே வார்த்தை. 1990லேருந்து 2025 வரைக்கும் வாழ்க்கையின் ஓட்டம் அப்படின்னு சொன்னால், இந்த காலத்தில் மாற்றம், தயக்கம், பல திசை முயற்சி என ஓடியது. இங்கே ஓடலாமா, அங்கே ஓடலாமா, அதை செய்யலாமா, இதை செய்யலாமா, எப்படியோ ஓடி ஏதோ ஒரு விஷயம் வந்தது. 90லேருந்து 2005 வரைக்கும் ஒரு விஷயத்தில் கவனம் நிலைக்காது. படிப்பில் திறமை இருந்து முழு பலன் இல்லை. நண்பர்கள் அதிகம், ஆனால் உண்மையான ஆதரவு குறைவு. நடுப்பகுதி 2005லேருந்து 2015 வரைக்கும் வேலை கிடைத்தாலும் அடிக்கடி மாற்றம், ஒரு துறையில் நிலைநிற்றல் இல்லை. காதல் வாழ்க்கை ஆரம்பத்தில் வேகமாக இருந்தாலும் பின்னாடி எல்லாம் பார்த்தீங்கன்னா முடிவு பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு விஷயம் இல்லாமல் போயிடும். திருமணம் நடந்தாலும் புரிதல் குறைவு, தொடர்பு இருந்தும்
ஒரு சில விஷயங்கள் கிடையாது அப்படின்னு தான் சொல்லணும். சிலருக்கு இரட்டை வாழ்க்கை சிக்கல், பணம் வந்தாலும் சேமிப்பு இல்லை, சொத்து வாங்க தாமதம், இவ்வளவு இருந்தது. இதுல முக்கியமாக திருமண வாழ்க்கை அப்படின்னு எடுத்துட்டோம்னு சொன்னா கண்டிப்பாக திருவாதிரை நட்சத்திரம், மிதுன ராசி, இரண்டு பட்ட வாழ்க்கை ஆண்களாக இருந்தும் இப்ப இந்த காலகட்டத்துல கல்யாணம் பண்ணினவங்களுக்கு இன்னமும் சில பேருக்கு விவாகரத்து கிடைக்கல, போராடுறான். கிடைக்குமா, ஏதாவது ஒரு நல்ல விஷயம் கிடைக்குமா, என்னடா ஏன்டா நமக்கு இப்படி இருக்குன்னு போராடுறான். எத்தனை வருஷமா? எனக்கு தெரிஞ்சு திருவாதிரை நட்சத்திரம் அப்படின்னு சொல்லி 90ல இருந்து இந்த 2025ன்னு சொன்னா கண்டிப்பா அவன் 2021 22ல இருந்து அவன் போராடிட்டு தான் இருக்கணும், வேற வழியே இல்லை. இன்ன வரைக்கும் அவனுக்கு வந்து அந்த ஒரு திருமண வாழ்க்கை, சில பேருக்கு திருமணத்துக்கு டிவோர்ஸ் கிடைச்சுமே ரெண்டாவது திருமணம் அமையறதுக்கான ஒரு சூழ்நிலை ஏற்படலை, அந்த அளவுக்கு ஜாதகத்தில் இருந்தது. மற்ற விஷயங்கள்லாம் அப்படியே ஒரு சில விஷயங்கள்லாம் ஓடினா கூட இந்த மிதுன ராசி அப்படின்னு சொல்லும்போது இந்த மாதிரிலாம் இருந்தது. இழப்பு, விபத்து, அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா சில விஷயங்கள்லாம் இருந்தது. 2007, 2011, 2016, 2021, 2023, 24 இந்த மாதிரி விஷயங்கள்லாம் என்னென்ன நடந்தது? வேலை இழப்பு, மாற்றம், வாகன விபத்து வாய்ப்பு, நண்பர்கள் அல்லது கூட்டாளிகள் மூலம் ஏமாற்றம், அல்லது அடுத்தது என்ன நடந்தது? தகப்பனார் காலமானது. திருவாதிரை நட்சத்திரம் மிதுன ராசிக்கு சில பேருக்கு சில பாத கணக்கில் தகப்பனார் காலமாக இருப்பாங்க. 23ல் இல்லைன்னா 24ல் கண்டிப்பாக இருக்கும். நீங்கள் யோசிச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். சாமி நீங்கள் சொல்கிறது கரெக்டு அப்படின்னு சொல்லுவீங்க. உடல்நல பாதிப்புகள், நரம்பு பலவீனம், சளி, அலர்ஜி, சுவாச பிரச்சனை, மன அழுத்தம், தூக்கமின்மை, முடி கொட்டுதல், இவ்வளவும் இருந்தது. திருமண வாழ்க்கை ஏன் சிக்கல்? மனம் நிலை நிற்றல் இல்லை, ஒரு நேரத்தில் பல சிந்தனை, ஒரு ராகு புதன் பாதிப்பு, சில இதனால் உறவு குழப்பம், தூரம், சில கிரக பாதிப்புகள்னு சொல்லலாம். அதனால நிறைய விஷயங்களை கடந்து வந்தீங்க, பிரச்சனைகள், போராட்டமான வாழ்க்கை இவ்வளவு இருந்தது. இதுக்கப்புறமாவது நன்னா இருக்கான்னு சொன்னா 2029ல் ஒரு பெரிய வாய்ப்பு, வேலை முன்னேற்றம், 2033 பணம் நிலை உயர்வு, வாழ்க்கை ஒரு ஸ்டேபிளா இருக்கும். கவனமாக இருக்க வேண்டிய ஆண்டுகள் 2026ல் இந்த வருஷத்துல ஒரு தவறான முடிவு எடுப்பீங்க, அது உங்க தலையெழுத்தா என்னன்னு தெரியல, ஆனா தேவையில்லாம ஒரு முடிவு எடுத்துருவீங்க. அதனால கொஞ்சம் பார்த்து எடுங்க. 2031 மன அழுத்தம், உறவு பிரச்சனை. 2029க்கு பிறகு ஏதாவது ஒரு ஒரு துறையில நிலை நிற்றல், நல்ல வருமானம் இருக்கு, டிஜிட்டல் கம்யூனிகேஷன் வேலைகள் நல்ல பலன்கள் தரும். பழைய சிக்கல்கள் இருந்தாலும் 2029க்கு அப்புறம் தான் சில பேருக்கு வாகரத்து, சில நல்ல விஷயங்கள்லாம் கிடைக்கும். தனியாக இருப்பவர்களுக்கு 2028, 30லாம் ஒரு சில திருமண யோகம் அப்படிங்கிறது உண்டு. ஒரு சில முக்கிய விஷயங்கள் சொல்றேன். ஒரு முடிவில் நிலை நிற்க கற்றுக்கொண்டால் உங்கள் வாழ்க்கை 100% மாறும். ஒரு விஷயத்துல நிலை நிற்க முதல்ல கத்துக்கோங்க. ஒரு வரி உண்மை என்ன அப்படின்னு கேட்டா, மிதுனம் தோல்வி அடைவது திறமையின்மையால் அல்ல, தீர்மானமின்மையால். ஒரு விஷயத்த உங்களுக்கு திறமை நிறைய இருக்கு, நிறைய விஷயத்துல நிறைய திறமை இருக்கு, சாதிக்க பிறந்தவர்கள் நீங்க, எல்லா விஷயமும் இருக்கு. ஆனா உங்களுடைய தீர்மானம் எடுக்கிறீங்க இல்லையா, ஒரு சில விஷயங்கள் நீங்க தப்பு செஞ்சிடுறீங்க. அந்த ஒரு தவறு தான் கடைசி வரைக்கும் எல்லாரையுமே பாதிக்குது, உங்களை மட்டும் பாதிக்குதுன்னு நினைச்சுக்காதீங்க. அம்மா, அப்பா, உடன் பிறந்தோர்கள் எல்லாருக்கும் அந்த பாதிப்பு வருது. கடன் பிரச்சனைகள் ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா பணமெல்லாம் இருந்தும் சில பேருக்கு கடன் வாழ்க்கை அந்த மாதிரிலாம் இருந்தது. ஏன் இந்த மிதுன ராசிக்கு இந்த மாதிரிலாம் இருக்கு. ஏதோ இதில் கொஞ்சம் தப்பிச்சவங்கன்னு சொன்னால் புனர்பூச நட்சத்திரம் சொல்லலாம், அவ்வளோதான். ஆனால் மிருகசீரிஷ நட்சத்திரம்லாம் கொஞ்சம் கேள்விக்குறி தான். திருவாதிரை நட்சத்திரம் கேள்வியே கேட்க வேண்டாம், அந்த அளவுக்கு தலையில கை வச்சாச்சு. அது இப்போ வேற ஜென்ம குருங்கிறதுனால கை வச்சாச்சு. என்ன நடக்க போதோ ஏது நடக்க போதோ தெரியலையே. மோளத்துக்கு 2 பக்கத்து அடின்னு இவனுக்கு 4 பக்கட்டும் அடிதான். எந்த பக்கமும் தலையெடுக்க முடியாத அளவுக்கு இருந்தது. சரி, அப்போ நீங்க எந்த கோவிலுக்கு நீங்க போகணும்? மிதுன ராசி இந்த 90ல இருந்து இந்த 2025க்குள்ள பிறந்தவர்களா நீங்க இந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க. திருவிடைவாய் அந்த கோயிலுக்கு நீங்க போயிட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னா வாழ்க்கையில நல்ல மாற்றங்கள், நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கும். இந்த கோவிலுக்கு தட்டாம போயிட்டு வாங்க. போயிட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னா நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கும், நிறைய நல்ல மாற்றங்களை நீங்க பார்க்கலாம். இன்பமே சூழ்க எல்லோரும் வாழ. 1990ல இருந்து 2025 வரை நடந்த விஷயங்கள்லாம் எப்படி இருக்கும், எப்படியெல்லாம் இருந்தது அப்படிங்கிறத விவரமாகவும் முழுமையாகவும் சில விஷயங்கள்லாம் நம்ம பார்த்தோம். இதெல்லாம் பொது பலன்கள் மட்டுமே. இந்த வருஷத்துல பிறந்தா இவங்களுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் கடந்து ஃபேஸ் பண்ணி வந்திருக்காங்க, இந்தந்த விஷயங்கள்லாம் இப்படியெல்லாம் வந்திருக்காங்க அப்படிங்கிறத கணித்து இந்த ஜாதகத்தை சொல்லியிருக்கேன். உங்களுடைய சுய ஜாதகம் அப்படின்னு ஒன்று இருக்கு. நீங்க பிறந்த தேதி, பிறந்த லக்னம், பிறந்த ராசி, இதை வைத்து உங்களுடைய ராசி நவாம்சத்தை வைத்து உங்களுடைய சுய ஜாதகம் எப்படி இருக்கு, இதற்கப்புறம் வரக்கூடிய காலகட்டங்கள் எப்படி இருக்கும், அதாவது இந்த முக்கியமாக இந்த ஃபியூச்சர் ப்ரெடிக்ட் பண்ணுறது அப்படிங்கிறது மிக முக்கியமானது. அந்த விதத்தில் நீங்கள் உங்களுடைய சுய ஜாதகத்தை அனுப்பி கொடுத்து டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்கும், அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு நீங்கள் உங்களுடைய சுய ஜாதகத்தை ஒரு முறை
விவரமாக தெரிந்து கொள்ளலாம். சுபம்.